Hello friends, welcome to self learning. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பெயிண்ட் ட்ராப் எஃபெக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். பெயிண்ட் ட்ராப் எஃபெக்ட் செய்கிறதுக்கு நாங்கள் முதலாவது இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறோம். குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து ஹெட் செலெக்ஷனில் வச்சு இவர் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். இவர் செலக்ட் பண்ணிட்டு இவருக்கு நான் ஆட் பண்ணுறேன் லேயர் மாஸ்க் லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஹெட் ஆகும். இது ஹெட் ஆகினதுக்கு அப்புறம் நாங்கள் இவருக்கு நான் பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த லேயரை ட்ராப் பண்ணுறேன், கீழே ட்ராக் பண்ணி. அண்ட் இவருக்கு நான் ஒயிட் கலர் ஆட் பண்ணுறேன். கீபோர்டில் ALT கீயோட டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் நான் ஆட் பண்ணுறேன் ஒயிட் கலர். இதை ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் இவருக்கு பெயிண்ட் பாக ட்ராப் பண்ணி எடுக்கிறோம். நெட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு. இவர் எடுத்து நான் எங்கள்கிட்ட இதுக்கு தூக்கி போடுறேன் இமேஜுக்கு போட்டு இது அப் பண்ணுவோம் இந்த லேயரை. அண்ட் இவரோட சைஸை சேஞ்ச் பண்ணுறேன். என்டர் பண்ணுறேன். இவரோட லேயர் மோட்டில் போயிட்டு இந்த இடத்துல நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். லெத்தன்ன்றதை சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி வரை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுறோம். அதுக்கப்புறம் இதில் சின்ன ஷெடோ அந்த மாதிரி வருது. அதை நான் ரேசர் டூல் யூஸ் பண்ணி இதை ரேஸ் பண்ணுறேன். ரேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்டா இவருக்கு பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு தேவையான எஃபெக்டில் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.